இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய சில காமனான ஹிடன் ஃபீச்சர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அன்னோன் ஸ்மால் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கல, மேஜராக எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு தோணுன எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஷேரிட்டு, ஜெண்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிட்டுருந்தோம். பட் இப்போது ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது நியர்பை ஷேரிங். நியர்பை ஷேரிங் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் லொக்கேஷன் கேட்கும்போது லொக்கேஷன் ஓகே கொடுத்துட்டு டர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட நேம் இந்த இடத்துல விசிபிள் டு நியர்பை டிவைஸ் அப்படின்னு வரும். இப்போ பக்கத்தில் இருக்கவங்க எப்படி சென்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல்ஸ் ஏதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூவிஸ் இருக்கோ என்னவோ, அதில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா சென்டு டு, அதில் நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நியர்பை ஷேர்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எப்படி கொடுத்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆப்போசிட்டில் யார் ரிசீவ் கொடுத்துருக்காங்களோ அவங்களோடது வரும். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைல் ரொம்பவே ஸ்பீடாக ஃபைல் மூவ் ஆகும். ஸோ இது ப்ளூடூத் அண்ட் வைஃபை தான் எடுத்துக்குது. MIUIயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற நியூ ஸ்டேட்டஸ் பாரை பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் போயிட்டிங்கன்னா உங்கள் லாக் ஸ்க்ரீனு, ஃப்ளோட்டிங் விண்டோஸு, பேட்ஜஸ், இது 3க்கு உண்டான செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் கண்ட்ரோல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஓல்டு வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததோ பழைய மாதிரியே உங்களுக்கு வந்துடும். நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். ஃபுல் ஐக்கான்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கேமராவுக்கு இந்த பக்கம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கேமராவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்லி இந்த ஸ்டேட்டஸ் பார் மட்டும் வரும். இங்கேருந்து டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சும்மா இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டேட்டஸை பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்து பார்க்கலாம் போயிட்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் எல்லாம் இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன செக் பண்ணணும் அந்த மொபைலில். அந்த நம்மளோட ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் டெஸ்ட்டோ இல்லை டிஸ்பிளே டெஸ்ட்டோ இல்லை கேமரா டெஸ்ட்டோ பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஸ்பெக்ஸ்குள்ளார இந்த கர்னல் வெர்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கர்னல் வெர்ஷனில் போயிட்டு ஒரு 5 to 6 டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு CIT அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 36 டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வெர்ஷன் இன்ஃபோ பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் டெஸ்ட்டு கரெக்டாக வைப்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் லைட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. டிஸ்பிளேவும் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர்ஸ் எல்லாமே ஏதாவது டெட் செல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மைக்கு, மெயின் மைக்கு, டாப் மைக்கு, அப்புறம் ஹெட்செட்டு போட்டு கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, மேக்ரோ கேமரா, டெப்த் கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, உங்கள்கிட்ட எத்தனை கேமரா இருந்தாலும் அதை பற்றின ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். ஈவன் சார்ஜர்லேருந்து பேட்ரி வரைக்கும் OTG போட்டு கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது, GPS எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த CITயில் பார்க்கலாம். அப்புறம் இப்போது என்னோடய ஃபோன் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு டாட் நான் டச் பண்ணுற இடத்துலாம் வருது இல்லையா, அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இது போடுறேன். MIUI வெர்ஷன், அதாவது இது MI ஃபோன் அப்படிங்கிறதால MIUI வெர்ஷன். உங்களோடதில் பார்த்திங்கன்னா என்ன OS போட்டிருக்க, சப்போஸ் 1 ஆக்சிஜன் OS இருந்தாலும் சரி, இல்லை 1 டச்சாக இருந்தாலும் சரி, எந்த OS நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த OS வெர்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு 5 to 6 டைம் நீங்கள் அங்கேயும் டேப் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸில், அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெமோ மோட்னு கொடுத்திங்கன்னா மொபைல் ஃபோன் ஷோரூம்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெமோ மோடுக்கு போயிடும். அண்ட் தென் USB டீபக்கிங்லாம் ஆன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது உங்களுக்கு ஏதாவது தேவை, அதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி ட்ரை பண்ண வேண்டாம்.
நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ டேப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஷோ டேப்ஸ் வந்து இந்த டேப்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸப்பியர் ஆயிரும். அப்புறம் டெவலப்பர் ஆப்ஷனில் நீங்கள் அனிமேஷனோட லெவல் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற டிஃபால்ட்டே யூஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அண்ட் தென் இப்போது எல்லா ஃபோன்லேயுமே டார்க் மோட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போது வர்ற ஃபோன்ஸ் எல்லாம் முன்னெல்லாம் ரீடிங் மோட் மட்டும் இருக்கும். இப்போ வந்து டார்க் மோட் கம்பல்சரியாக கொடுக்குறாங்க. பட் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து டார்க் மோட் சப்போர்ட் பண்ணும், சில அப்ளிகேஷன்ஸ் வந்து டார்க் மோட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் பார்க்குறக்கே ரொம்ப கேவலமாக இருக்கும். அது அவங்க டிசைன் பண்ணது வேறு மாதிரி இருக்கும், நம்ம பார்க்குறக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டு டார்க் மோட் தீம் ஆப்ஷனில் சிஸ்டம் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு செட்டிங்ஸில் டார்க் டிஸ்பிளேக்குள்ளார மோர் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறீங்களோ இண்டிவிஜுவலாக அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ எது எனக்கு தேவை இல்லையோ அது எல்லாமே வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தா நார்மலாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் இப்படி டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் மோட் வந்து பார்த்திங்கன்னா வராது உங்களுக்கு. நான் இது அப்ளிகேஷன் வந்து சிஸ்டம் டிஃபால்ட் கொடுத்துருக்கேன் எப்படின்னு அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ தீமில் பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், யுவர் டிவைஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யுவர் டிவைஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டார்க் மோட் வச்சோம்னா டார்க் மோடில் இருக்கும், நம்ம நார்மல் மோட் வச்சோம்னா நார்மல் மோட் போய்டும். இப்போ நான் டார்க் மோட் எடுக்கிறேன், இப்போ வந்து பாருங்கள் அது வந்து நார்மல் மோடுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு டார்க் மோடு அப்ளிகேஷனுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் மோட். சில ஃபோனில் வந்து இது வந்து ஐ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம், டிஃபால்ட்டாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். பட் டே டைமில் எனக்கு வேண்டாம், டே டைமில் நான் ஆக்சுவல் கலரே பார்த்துக்கிறேன், பட் நைட்டு நான் தூங்க போகும்போது தான் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் எனக்கு வந்து இந்த ஐ ப்ரொடெக்ஷன் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐ ப்ரொடெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் டேரெக்டாக. ஸோ இங்கே போய்ட்டு குட் நைட்ஸ் ரீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாயந்தரம் சன்செட் எப்போ போகுதோ அதுவே டிஃபால்ட் டைம் எடுத்து சன்செட் எப்போ மறையுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அண்ட் தென் மார்னிங் 7 o'clock 6:30 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா ஃபுல் டே வச்சுக்கோங்க, வேணாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் இதை நீங்கள் வந்து நைட்டில் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டில் நீங்கள் ப்ளூ லைட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற ப்ளூ லைட் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கம் வராது. தூக்கம் வர்றதுக்கு உண்டான செல்கள் செய்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஒரு டைம் நான் செக் பண்ணேன் யூடியூப்பில். அதனால தான் நான் வந்து நைட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க, டே டைமில் எடுத்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் ஆஃப் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். அது எப்படின்னா அப்படின்னா இப்போது நம்ம ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கேப் அப்படியே இருக்கும். நாம் வந்து மேனுவலாக வந்து நம்ம அதை ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ட்ராக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணால் அந்த கேப்பில் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க அப்ளிகேஷன் வந்து கேப் ஃபில்அப் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபில் செல்ஸ் ஆஃப் அன்இன்ஸ்டால்டு அது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீன் போயிடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் போனீங்கன்னா ஃபில் செல்ஸ் ஆஃப் அன்இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து அப்ளிகேஷனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. நீங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு செட் பண்ணிட்டு கொடுக்கலாம். இப்போது வந்து நான் அன்இன்ஸ்டால்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் போயிட்டு அப்படியே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டிங் என்னென்னா ப்ளர் ஆப் ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு இங்கே வந்து பிளர் ஆப் ப்ரீவியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து மெசேஜோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்போ இல்லை எந்த அப்ளிகேஷனுமோ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ஸ்டேட்டஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் போகும்போது அந்த அப்ளிகேஷனோட நம்ம என்ன பண்ணமோ லாஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படியே உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அது டிஸ்பிளே ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனு. நான் அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் அதை இந்த கேன்வா அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை எனேபிள் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நான் கேன்வா ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நான் ஸ்விட்ச் ஆகிறப்போ எதுக்கு நான் கொண்டு போகும்போது இந்த ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை ப்ளர் பண்ணிடும். என்ன பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் தெளிவாக பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஏதாவது பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோனை எவ்வளோ நேரம் எந்தெந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க. இதில் வந்து விவோ ஃபோனில் நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜார்விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக அதை அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை டைம் சிஸ்டம் வந்து லாக் ஆகிருக்கு, அன்லாக் ஆகிருக்கு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் நான் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதர்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ வந்து பெட் டைம் மோட் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பெட் டைம் மோட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க பேஸ்ட் ஆன் ஷெட்யூலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வைல் சார்ஜிங் அட் பெட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்காது, ஃபுல்லாகவே கிரே ஸ்கேல் மோடுக்கு போயிடும். ஸோ சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸே வராது, ஐ ப்ரொடெக்ஷனுக்கும் இருக்கும் இதில். ஸோ பெட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோடது ஃபுல்லாகவே கிரே கலரில் மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் உங்களோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகும். வேணும்னா நீங்கள் வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கேன்சல் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் வந்து பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன்னா இல்லை சின்ன பசங்கள்கிட்ட குழந்தைகிட்டையோ இல்லை சின்ன பசங்கள்கிட்டையோ நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னும்போது இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்கில் பேரண்டல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிடுங்க. இதில் செட்டப் பண்ணும்போது இதை யார் யூஸ் பண்ண போகிறா, சைல்டாக இல்லை பேரண்ட்டாக இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கான்ஃபிகர் பண்ணி சைல்டுகிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே வராது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுன்னா இதில் நிறைய இருக்குது. பட் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து MIUI 12 ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் நான் வந்து பிக் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது புதுசாக நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.